நிகழ் அண்மைச் செய்தி. காசோலை மோசடி வழக்கில் மதிமுக எம்எல்ஏ சதன் திருமலைக்குமாருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. கடன் கொடுத்த நிதி நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம் இந்த அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. காசோலை மோசடி வழக்கில் மதிமுக எம்எல்ஏ சதன் திருமலைக்குமாருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் எம்எல்ஏவாக இருப்பவர் சதன் திருமலைக்குமார். இவர் காசோலை மோசடி வழக்கில் இவர் மீது தொடரப்பட்ட வழக்கில் தற்போது 2 ஆண்டுகள் சிறை தண்டனையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. தொழில் முன்னேற்றத்திற்கு பெற்ற 1 கோடி ரூபாயை திருப்பிச் செலுத்துவதற்காக காசோலை கொடுத்திருக்கிறார். இந்த காசோலை கடன் கொடுத்த தொகைக்கு வழங்கிய காசோலை நிதி நிறுவனம் வங்கியில் செலுத்திய போது பணம் இல்லை என திரும்பி வந்த நிலையில் அவர் மீது வழக்கானது தொடரப்பட்டது. மேல்முறையீடு செய்து 2 மாதங்களுக்கு சிறை தண்டனையை நிறுத்தி வைத்து ஜார்ஜ் டவுன் நீதிமன்றமானது தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. காசோலை மோசடி வழக்கில் மதிமுக எம்எல்ஏ சதன் திருமலைக்குமாருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. கடன் கொடுத்த நிதி நிறுவனம் தொடர்ந்த வழக்கின் அடிப்படையில் சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. மேலும் 2 மாதம் அவருக்கு அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது.